தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கட்சிக்கு எதிராக செயல்பட்டதால் பாமகவின் அடிப்படை உறுப்பினர், செயல் தலைவர் உள்ளிட்ட பாமகவின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அன்புமணி நீக்கப்படுவதாக அக்கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு தெரிவித்த 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அன்புமணி எந்தவிதமான விளக்கமோ பதிலோ அளிக்கவில்லை என்று தெரிவித்தார். அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்று நிரூபணமாவதாக கூறிய ராமதாஸ், அன்புமணி தொடர்ந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டு வந்தார் என்றும் குறிப்பிட்டார். எனவே அடிப்படை உறுப்பினர், செயல் தலைவர் உள்ளிட்ட பாமகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்புமணி நீக்கப்படுவதாக ராமதாஸ் தெரிவித்தார். அரசியல் கட்சி தலைவராக செயல்பட அன்புமணி தகுதியற்றவர் என்று சாடிய அவர், அன்புமணியுடன் பாமகவினர் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தார். ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி, அதனால இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்டார்கள். பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை. அதனால வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சொல்லலாம். இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பெயரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால் களை முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம்.